என்ன மோட்டோ நல்லா இருக்கியா? ஆமா பப்ளு, நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா பப்ளு? நான் நல்லா இருக்கேன். மோட்டோ, அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வர சொன்னாங்க, நான் கிளம்புறேன். ஏன் இன்னைக்கு வீட்டில் எதுவும் விசேஷமா? அதெல்லாம் இல்லை, இன்னைக்கு அம்மா நல்லா கதை சொல்கிறேன்னு சொன்னாங்க, அதனால தான் சீக்கிரம் கிளம்புறேன். ஓ அப்படியா? நானும் உங்கள் வீட்டுக்கு வரேன். உங்கள் அம்மா சொல்கிற கதையை நானும் கேட்க எனக்கு ஆசையாக இருக்கு, வர்றேன். சரி மோட்டோ, வா வீட்டுக்கு போகலாம். வா மோட்டு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. சாப்பிட்றதுக்கு எதுவும் வேணுமா மோட்டு? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி, நீங்கள் சொல்கிற கதையை கேட்க தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி சரி, நான் கதையை ஆரம்பிக்கட்டுமா? அம்மா சீக்கிரம் கதையை சொல்லுங்கம்மா. சொர்க்க பூமின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊரில் ஒரு காக்கா ஒரு மரத்து மேலே ஒரு கூடு கட்டி இருந்துச்சான். அந்த கூட்டில் தனக்கு தேவையான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு சேமித்து வைக்குமா. டெய்லி ஒரு பார்க்கில் போய் தனக்கு தேவையான உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு மீதி உணவுகளை எடுத்துகிட்டு டெய்லி அதோட கூட்டில் சேமித்து வச்சுக்கிட்டே இருந்துச்சான். அப்படி இருக்கப்ப ஒரு நாள் அந்த பார்க்கில் ஒரு ஐஃபோன் கிடந்திருக்கு. இதை பார்த்தோன்னா காக்காக்கு இது என்னதுன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துச்சான். சரி பரவாயில்ல, சுற்றி முற்றி பார்த்துச்சான், யாருமே இல்லையா. உடனே நானா இருந்தா சுற்றி முற்றி பார்ப்பேன், யாரும் இல்லைன்னா அந்த ஐஃபோனை எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு ஜாலியாக போயிடுவேன். மோட்டோ, உன் குணத்தை மாற்றவே மாட்டேக்க மோட்டோ. அங்கே ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க குசு குசுன்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை ஆண்டி. அந்த ஐஃபோனை போய் அந்த கூட்டுக்குள்ளே வைக்கும்போது அதோட வாய் அந்த ஐஃபோனில் டச் ஆனோன்னா ஒரு வீடியோ வந்துச்சான். அந்த வீடியோ வந்தோடனே அந்த காக்காவுக்கு அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சான். டெய்லி அந்த வீடியோவை மணிக்கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சிச்சான். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்த காக்கா தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலையை மறந்துட்டான். அப்படி என்ன வேலையை அந்த காக்கா மறந்துச்சு? டெய்லி ஒழுங்காக பார்க்கில் போய் அதுக்கு தேவையான உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி உணவை கொண்டு கூண்டில் வச்சுருந்துச்சுல. ஓ அதுவாமா? அப்புறம் சொல்லுங்க ஆண்டி கதைய. அது வீடியோ பார்த்த மயக்கத்தில் டெய்லி உணவு தேட போன வேலையே மறந்து டெய்லி சாப்பிடாம கொள்ளாமல் அந்த வீடியோ ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். கடைசியில் ஒரு நாள் அந்த ஃபோனில் உள்ள சார்ஜு குறைஞ்சி போச்சான். சார்ஜ் குறைஞ்சோன்னா ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டான். தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தா சார்ஜ் குறையாம என்ன பண்ணுவோம் ஆண்டி? அதுக்கு பிறகுதான் அந்த காக்காவுக்கு ஞாபகம் வந்துச்சான், நம்ம உணவு தேட போகாமல் 3 நாளாக இந்த ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்திருக்கு போல் அந்த காக்காவுக்கு. லைட்டா என்னம்மா, 3 நாள் சாப்பிடாம காக்கா இருந்திருக்குல, அப்போ பசிக்கத்தானமா செய்யும். நான் ஒரு நேரத்துக்கே சாப்பிடாம என்னால இருக்க முடியாது. அந்த காக்கா எப்படித்தான் 3 நாள் சாப்பிடாம இருந்துச்சோ எனக்கே தெரியலையே. சரி சரி, வாங்க நம்ம கதைக்கு போகலாம். சரிம்மா. சரிங்க ஆண்டி. அது உணவு தேட போகணும்னு நினைக்கிறப்ப 3 நாள் சாப்பிடாம இருந்த உடனே காக்காவுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சான். கூட்டில் இருந்த உணவும் காலியாகி போச்சான். இப்போ என்னது செய்யனே தெரியலையா. அதுக்கு பிறகுதான் அந்த காக்கா யோசிச்சிச்சான், இந்த ஐஃபோனை பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டிய வேலையை மறந்து கடைசியில் நம்ம டயர்டாகி போயிட்டோமே. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபோனை அளவாக பயன்படுத்தணும். சும்மா ஃபோன்லேயே மூழ்கி இருந்தால் நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையவே நம்ம மறந்துடுவோம். அதுவும் சரிதான் ஆண்டி, நான் ரெகுலராகவே என் வேலையை மறந்துடுவேன். அது உனக்கு சொல்லவா வேணும் மோடு? சரி ஆண்டி, அந்த காக்கா ஐஃபோனை என்ன பண்ணுச்சு? உன்னைய மாதிரி அந்த காக்கா ஐஃபோனை ஆட்டையை போட்டுருந்துச்சியா மோடு? நான் அப்படிலாம் இல்லை, நான் ரொம்ப ஜென்டில்மேன். உன்னை பார்த்துட்டாலும் காக்கா அந்த ஐஃபோனை எடுத்த இடத்துலையே கொண்டு திரும்பவும் வச்சுச்சான். வச்ச உடனே அந்த ஐஃபோனுக்கு சொந்தக்காரங்க பார்த்துட்டு அந்த ஐஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்க பொருளை நம்ம எடுக்கவும் கூடாது, தொடவும் கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த கதையில் முக்கிய கருத்து என்னென்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையை மறந்து நம்ம எல்லார்ட்டையும் கெட்ட பேர் தான் வாங்குவோம். அது ஒன்று. ரெண்டாவது, அடுத்தவங்க பொருளை நம்ம எந்த காரணத்தை கொண்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது மிகவும் தப்பு. அந்த பொருளை எடுத்தாலும் உரியவங்ககிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்ல பழக்கம். 2 பேரும் புரிஞ்சிச்சா? அவங்க 2 பேருக்கும் இனிமேல் அடுத்தவங்க பொருளை ஆசைப்படுவீங்களா, எடுத்துகிட்டு வருவீங்களா? அம்மா நான் அப்படிலாம் செய்ய மாட்டேம்மா.
நானா? நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்ன மூடு அப்படியே இழுக்கிற, சவுண்டு உள்ள போகுது. அதெல்லாம் இல்லை ஆண்டி. சரி பசங்களா, இதோட கதை முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே ஆண்டி. ஆனா லைட்டா எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு ஆண்டி. உனக்கு எப்பதாடா பசிக்காம இருந்துச்சு? எனி டைம் பசிக்கதாண்டா செய்யும். கவலைப்படாதீங்க பாய்ஸ், உங்க 2 பேருக்குமே நல்ல ஒரு டிஃபன் பண்ணியிருக்கேன். வந்து 2 பேரும் சாப்பிடுங்க ஜாலியா. ஓகே பாய்.